இறைவன் அனுமதியின்றி இங்கு ஒரு அணு கூட நகராது. எல்லாம் இறை செயல். சத்தியம் ஒன்றே, சகலமும் அதுவே. இறைவன்தான் அனைத்து ரூபமாகவும் இருக்கிறார். இவ்வுலகில் நடக்கும் அனைத்தும் இறைவன் அனுமதியோடுதான் நடைபெறுகிறது. தீமைகளும் கூட அதற்குள்தான் உள்ளன. அப்படியானால் இறைவன் கெட்டவரா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது சிற்றறிவின் பார்வை. உண்மையில் இறைவன் அளவற்ற கருணை கொண்டவர். அதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் தன்னால் முடியும் அனைத்து ஆற்றல்களையும், இறைவனாகவே மாறுவதற்கு உண்டான அனைத்தையும் படைத்து அனுப்பிய ஒரே உயிரினம் மனிதன் மட்டுமே. மனித பிறவி எடுப்பவர்களால் மட்டுமே இறைவனை முழுமையாக உணர முடியும். இது மனித பிறவியின் பெருமை. அதற்கு காரணம் நேராக அமைந்த முதுகுத்தண்டு மட்டுமே. நீங்கள் தர்மம் செய்தாலும் அதர்மம் செய்தாலும் இறைவன் சாட்சிபூதமாக இருந்து அதை நிறைவேற்றி கொடுக்கிறாரே தவிர அந்த செயலை அவர் செய்வதில்லை. அங்கு செயலை செய்வது நீங்கள்தான். அத்தருணத்தில் தோன்றும் உங்கள் சிந்தனை மற்றும் செயல்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. உங்கள் எதிர்காலமும் அடுத்த பிறவியும் உங்கள் நோக்கம் மற்றும் செயல்பாடுகளால் தீர்மானிக்கப்படுகிறது.